महान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सदा हृदि ज्ञानानन्दमयं देवं नमोऽस्तुते विशन्तु मे देवता स्तोत्रेषु शान्तिं सरस्वतीं संसदा. இப்போ சமாசத்துல உள்ள சின்ன சின்ன சூக்ஷ்ம அம்சங்கள் என்னவோ அது பிராயः சமாசத்தினுடைய ஒரு ஆகாரம் தெரிஞ்சுட்டோம். இப்போ அதுல கொஞ்சம் சூக்ஷ்ம அம்சங்கள் கொஞ்சம் வருது. அதுல இப்போ முதல்ல ஒரு நியமமா என்னன்னு பார்த்துக்கிறோம். முதல்ல சொன்னேன் பரஸ்பர அன்வித பதங்களுக்கு எந்த ரெண்டு பதங்களுக்கு அன்வயம் இருக்கோ அங்கதான் சமாசம் வரும்னு. அதுக்கப்புறம் சமாசம் இருக்கிற இடத்துலலாம் விக்கிரகம் சொல்லணும். ஆனா விக்கிரகம் சொல்ற இடத்துல மொத்தத்துலயும் சமாசம் கிடையாது அப்படின்றதுக்கு சொன்னேன். அப்புறம் கர்மதாரேன் திகு தத்புருஷத்தோடைய பேதம் அது ஸ்பஷ்டமா தெரிஞ்சது. அப்புறம் எங்கெங்கெல்லாம் சங்கியாவாச்சகம் பூர்வபதமா இருக்கிறது மொத்தம் திகு சமாசம் கிடையாது. ஏன்னா சங்கியாபூர்வ திகுன்னு எத்தப்பி இருந்தாலும் சில இடத்துல அது வராது. கர்மதாரியங்கள்லாம் சில இடத்துல நிறைய பகுவிரீகி இருக்கு, கர்மதாரியங்கள் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமும் சங்கியாவாச்சகத்தை பூர்வபதமாக உடையது இருக்கு அப்படின்னு. அப்புறம் சுபந்தயோகோ சமாசா அது தெரியும். முதல்ல இருந்தே சொல்லுவோம், ரெண்டு சுபந்த பதங்களுக்கு சமாசம் வரும். மாதிரி விக்கிரகம் சொல்லும் போது ஒவ்வொரு சமஸ்த பதத்துக்கும் பிரதமாந்தத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தஸ்மை தஸ்மாத்து தஸ்ய அப்படின்னு அங்கெல்லாம் சொல்லணும்னு பார்த்தோம். பிரதமாந்தேன பிரதமம் விக்கிரகான்னு கூபம் பக்தா கூபக்தா தேன கூபக்தேன இந்த மாதிரி சொல்றதுக்கு அப்படின்னு. அப்புறம் கர்மதாரியத்துல ரெண்டு விதமா விக்கிரகம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு இது சொன்னேன். நீலஹா மேகஹான்னு சாமான்யமா சொல்லலாம், இல்லை நீலஸ்சாசோ மேகஸ்ச அன்வாய் சொல்லலாம். அது பார்த்தோம். அது மாதிரி அவிபாவத்துக்கு விபக்தி கிடையாதுன்னு சொன்னோம் பிராயः. ஏன்னா அது பிராயः முதமே அது என்னவா இருக்கும், அவியமா இருக்கும். அதனால அதுக்கு விபக்திகள்லாம் வராதுன்னு பார்த்தோம். அப்புறம் எது எதுக்கெல்லாம் எந்தெந்த சூத்திரங்கள் அனுசரிச்சு, பாணினி சூத்திரங்களை வியாகரணத்தை அனுசரிச்சு தான் சம்ஸ்கிருத வியாகரணத்துல சமாசங்கள் சொல்லணும். ஏன்னா அவர் இருக்கிற பிரயோகத்துக்கு தகுந்தா போல இது பண்ணிருக்கு. வியாகரணத்தை சூத்திரம் மூலமா வியாகரண சாஸ்திரத்தை பண்ணிருக்கு. அதனால அந்த சூத்திரத்துல எது எதுக்கெல்லாம் சமாசம் உண்டு, எங்கெங்கெல்லாம் சமாசம் இல்லைன்னு சொல்லிருக்கிறோம், அந்த சூத்திரத்தை அனுசரிச்சு இது சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம். ஏகசேஷன்றது சமாசம் கிடையாது. ஏகசேஷ துவந்தும்னு சாமானியமா அது பிரயோகத்துல பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாதுன்னு அது முதல்லயே பார்த்தோம். அதுவும் ஏன்னா அது ஏகசேஷன் விருத்தின்னு பார்த்தோம். அப்புறம் இதுக்கப்புறம் 11வது பாயிண்ட் கிரியா விசேஷண ஸ்தலே அப்படின்னு இருக்கு. கிரியா விசேஷணம் நிர்தயம் கதயதி இத்தியாது நிர்தயம் இது கிரியா விசேஷணம். நிர்தயம் கதயதி மொத்தம் நிர்தயம் ஒரு தயை இல்லாத ஒருத்தன் ஒன்று சொல்றான் அப்படின்னு சொல்லிச்சு. அங்க கதயத்தின்றது கிரியா, அதுக்கு விசேஷனம் நிர்தயம். இந்த மாதிரி கிரியா விசேஷண ஸ்தலத்துல அஸ்ய விக்கிரக நிர்தயம் கதயதி இது பிராதி பகுவிரிகளாம் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி சமாசங்கள்லாம் அதுல நிர்கதா தயா, நிர்தயம்னா நிர்கதா தயா. யஸ்மின் கர்மணி நிர்கதா தயா யஸ்மின் கர்மணி.
அது எங்க இருக்கோ அதுக்கு நிர்தயம்னு பேருன்னு பார்த்தோம். அப்போ இதுக்கெல்லாம் கிரியா விசேஷணங்கள் பேரு அப்படின்னு சொன்னேன். இது அதனால ஏதாதிருஷம் பகுவிரீகாவே வந்திருக்கு. இதெல்லாம் பகுவிரீகிலே இந்த சமாசங்கள்லாம் இந்த கிரியா விசேஷணங்கள்ன்றதும் பகுவிரீகில அந்தர்பாவமாக இருக்கு. அதான் பகுவிரீகில அந்த பிராதி பகுவிரீகில பார்த்தோம்னு அதில் தான் அந்த கடைசியில் வந்து நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம். அது பிராதி பகுவிரீகி. இது ஒன்று. அப்புறம் ஏகையா விருத்தியா இஷ்டார்த்தே சித்தே விருத்தித்வயஸ்ய கல்பனம். இப்போ ஒரு பதத்துக்கு ஒரு விதமாக தான் விருத்தி சொல்லணும் அப்படின்னு இல்லை, சமாசமாக தான் சொல்லணும். ஒரு விக்கிரகம் சொன்னால் அதுக்கு சமாசம் தான் இருக்கும், இல்லை ஒரு விருத்தி தான் வரணும்னு நியமம் கிடையாது. அது ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். அதுக்கு என்னன்னா லக்ஷ்மீநாராயண ஸ்வரூபௌ வதூவரௌ, லக்ஷ்மீநாராயண ஸ்வரூபௌ லக்ஷ்மீநாராயண ஸ்வரூபமாக இருக்கிற வதூவரௌ இது லக்ஷ்மீநாராயண ஸ்வரூபிணோ வதூவரௌ. இல்லாட்டா அப்படின்னு ஒரு பிரயோகம், லக்ஷ்மீநாராயண ஸ்வரூபௌ வதூவரோன்ற இடத்துல அகாராந்த சப்தம் லக்ஷ்மீநாராயண ஸ்வரூபா ரூபௌ வதூவரௌ, அது ரெண்டு பேர் இருக்கிறதுனால திவச்சனம் வதூவரௌ ஸ்வரூபௌ அப்படின்னு. அதே மாதிரி அடுத்தது இல்லாட்டா லக்ஷ்மீநாராயண ஸ்வரூபிணௌ ஸ்வரூபி அப்படின்னு ஈகாராந்தம் ஸ்வரூபம் அஸ்யாஸ்தி இது ஸ்வரூபி அப்படின்னு சமாசம். அடியன் அடியன் ஆமாம், அது வந்து அதான் இன்பிரத்தியம் குணின்னு அந்த மாதிரி போய் ஸ்வரூபின்னு சப்தம் வந்துடுது, ஸ்வரூபி அப்படின்னு வந்துடும். அஸ்யாஸ்தி இது அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்குன்ற. அப்போ லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபிணவ் ஸ்வரூபி ஸ்வரூபிணவ் அங்கேயும் ஜீவ வச்சனும். அது வந்து ஸ்வரூபிணவ் வதூவரவ் அப்படின்னு ரெண்டு விதமாகவும் பிரயோகம் படுத்துது. இப்போ இங்க என்னன்னா ரெண்டுத்துக்கும் சாதுத்வம், அனயோகோ துவயோகோ அப்படி சாதுத்வம் அஸ்தி, ரெண்டும் கரெக்டு தான் அப்படின்ட்டு. எப்படின்னா லக்ஷ்மி நாராயணயோகோ ஸ்வரூபம் இவ ஸ்வரூபம் யயோகோ தௌ, லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம் போல யாருக்கு ஸ்வரூபம், லக்ஷ்மி நாராயண ஸ்வரூப இவ ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தை போல யயோகோ யார் ரெண்டு பேருக்கு இருக்கோ தௌ லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபௌ அப்படின்னு. லக்ஷ்மி நாராயண ஸ்வரூப இவ ஸ்வரூபௌ யயோஹோ எஸ்ய மாதிரி எஸ்ய திவச்சனம் தானே யயோஹோ போட்டு யாரோ இங்க பகுவிரீஹி சமாசம். இது பிரதம வாக்கிய பகுவிரீஹி. இல்லாட்டா ரெண்டாவது பாருங்க, லக்ஷ்மி நாராயணயோகோ ஸ்வரூபம் லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம் லக்ஷ்மி நாராயணயோகோ ஸ்வரூபம் லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம் லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம் அனயோகோ அஸ்தி. அந்த லக்ஷ்மி நாராயணத்தையே ஏகவசனம் ஆகிட்டு அந்த ஸ்வரூபம் அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அஸ்ய அஸ்தின்றதுக்கு இங்க பிரியசனால அனயோகம் அஸ்தி அப்படின்றதுனால அனயோகம் அஸ்தி இது லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபிணௌ அப்படின்னு. லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம் முதல்ல அது ஒரு விக்கிரக வாக்கியம் கிடைச்சிடுது, ஒரு விதமான விக்கிரகத்தினால லக்ஷ்மி நாராயணயோகோ ஸ்வரூபம் லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம்னு ஒரு பதம் கிடைச்சிடுது. லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம் அஸ்ய அஸ்தி இது லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபி தட்டா லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம் அனயோக அஸ்தி இது லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபிணௌ. அங்க தத்புருஷம் ரெண்டாவது சொன்னது, அதனால்தான் இங்க இன் பிரத்தியம் தேவர் சாய்ச்சா மாதிரி
அங்க தத்புருஷ சமாசனால இன் பிரத்யம் போட்டு லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபிணவ் ஸ்வரூபி ஏகவச்சனமா இருந்தால் ஸ்வரூபிணவ். அது மாதிரி இத்யேவ इत्थमेव दीर्घकेशः दीर्घाकेशाः यस्य सः दीर्घकेशी. अப்புறம் दीर्घाः केशाः दीर्घकेशाः दीर्घकेशाः अस्य सन्ति इति दीर्घकेशी. இந்த மாதிரி ரெண்டு விதமா பகுவிரிகிலையும் ஒன்று, அஸ்ய அஸ்தி இது தீர்க்ககேஷி. அந்த மாதிரி ஆடிய ஆடிய சைக்கா. ஆ ஆ ஆ ஆ உபமா ஆமா பகுவிரிகி. ஆ அது அது வந்து ரெண்டாவதுல வரும். ரூபகம்னு சொல்ல ரூபகமா இப்போ லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம். இப்போ வந்து அது வந்து விசேஷணம் மாதிரி வந்துடும். அது விசேஷணம் மாதிரி. அது ரெண்டாவதுல. முதல்ல வந்து உபமானம் மாதிரி, ரெண்டாவதுல இவருக்கு விசேஷணம். அது அடி ஆமா தீர்க்ககேஷின்றதுக்கு ரெண்டு விதமா விருத்தி சொல்லலாம். ரெண்டு சமாசங்கள். அதுதான் முதல்ல சொல்லிருக்கோம், சமாசங்கள் பல விதமா சொல்லலாம். அந்த மாதிரி ரெண்டு ஒரே வார்த்தைக்கே ரெண்டு மூணு சமாசங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி இதுவும் ஒண்ணு. அப்புறம் இதமற்ற ஜ்ஞேயம் प्रथमवाक्ये एका एव वृत्तिः समासः अस्ति, द्वितीयवाक्ये वृत्तिद्वयम्. விவரம் இங்க என்ன சொல்றார், நம்ம ஆரம்பிச்சது இதுக்கு ஏகையா விருத்தியா இஷ்டார்த்தே அப்படின்னு அந்த ஹெட்டிங் கொடுத்துருக்கார் இந்த பாயிண்ட்டுக்கு. அப்போ ஆனா நம்ம சொன்னது இங்க ரெண்டு விதமான சமாசம் வருதுன்னு சொன்னோம். ஆனா அதுக்கு சொல்றாரு இங்க பிரதம வாக்கியத்துல ஒரு விதமான சமாசம் பகுரி சமாசம், द्वितीय இதுல द्वितीय விதமா தத்புருஷ சமாசமும் வருது. ஆனா முதல் விதமாக இது சொன்னால் விக்கிரகம் சொன்னால் அப்போ பகுவிரி சமாசம் ஒண்டி வருது. ரெண்டாவது விருத்தி விக்கிரகத்துல வெறும் சமாசம் ஒண்டி வரல, அதுல இருந்து தத்தித விருத்தியும் வருது அப்படின்னு சொல்றேன். प्रथम वाक्ये एका एव वृत्तिः समासः अस्ति, द्वितीय वाक्ये वृत्तिद्वयं समासवृत्तिः तद्धितवृत्तिः. சமாசமும் இருக்கு, அங்க தத்தித பிரத்தியமும் இருக்கு. தத்திதம்னா என்ன அர்த்தம், அந்த ஸ்வரூபம் அஸ்ய அஸ்தி இதி, லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம் அஸ்ய அஸ்தி இதி தஸ்மின் வர்த்ததே இதி தத்திதம். அங்க தத்தித விருத்தியும் அங்க இதுல வருது. அதான் இன் பிரத்தியம் அங்க கொடுத்தேன். அதனால அர்த்தஸ்து ந வித்தியதே, ஆனா எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒரே அர்த்தம். किन्तु प्रथमवाक्ये प्रयुक्ते समस्तपदे लाघवमस्ति. ஆனா பிரதம வாக்கியத்துக்கு சமஸ்த பதத்துல பிரதம வாக்கியம் விதமா விக்கிரகம் சொன்னால் அதுக்கு லாகவம் இருக்கு. இதுன்னா லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபத்துக்கு ஒரு விக்கிரகம் சொல்லணும், அதுக்கப்புறம் அந்த ஸ்வரூபம் அஸ்ய அஸ்தின்னு விக்கிரகம் தத்புருஷம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு சொல்றதுல அங்க கௌரவம் இருக்கு. அதனால பகுவிரிகி சொல்றது சுலபம் அப்படின்னு. अतः तादृश प्रयोगः அடியே இல்ல இப்போ இல்ல இப்போ ரெண்டு விதமா பகுவிரிகில ஒண்ணு சொல்லிருக்கு, ஒண்ணு தத்புருஷத்தை சொல்லிருக்காரு. பிராய சாஸ்திரங்கள்லாம் கூட பகுவிரிகி தத்புருஷம் தான் நிறைய ஒன்னா வரும் சமாசம் விக்கிரகம் பண்ணச்சே. அதுல லாகவம் எதுன்னு பார்த்தால் பகுவிரிகி தான் பிராயா ஆசிரியிப்பா. சில இடத்துல தான் பகுவிரிகியை விட்டுட்டு தத்புருஷத்துக்கு ஆசிரியிப்பா. எங்க அர்த்தாபாதம் வருதோ அங்க வந்து அர்த்தபாதம் வருதோ அங்க வந்து தத்புருஷத்தை ஆசிரியிப்பா சில இடத்துல.
சாதாரணமாக சாஸ்திரங்கள் பிரயோகத்திலாம் கூட பகுவிரிகிக்கு தான் பிராதானியம் கொடுப்பா. ஏன்னா அங்கே லாகவம் இருக்குன்னு சொல்லிடுதான். प्रथमवाक्ये प्रयुक्ते समस्तपदे लाघवमस्ति. प्रथमवाक्यமாக समस्तपदத்துக்கு பிரதம விதையா பகுவிரீஹி விதையா விக்கிரகம் சொல்றதுக்கு தான் லாகவம் இருக்கு. அதனால பகுவிரீஹியில தான் அந்த மாதிரி விக்கிரகத்தை பிரயோகம் படுத்தணும் அப்படின்னு பகுவிரீஹி அர்த்தத்துல அந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணயோகோ ஸ்வரூபம் இவ ஸ்வரூபம் ஏயோகோ அப்படின்னு அந்த தாத்பரியத்துல தான் பிரயோகப்படுத்துறது உச்சிதம் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி படுத்துறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு பிராதானியம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்றது. அதஹா தாது அடியே சாய்க்கா ஆ ஆமா 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 அது ஒரு காரியம் இருக்கு. ஆமா 4 சமாசத்து ஆ அதான் அடியா சூத்திரமே அதுக்கு அதான் சேஷோ பகுபிரீஹின்னு சூத்திரமே இருக்கு. ஆமா அது ஆமா முதல்ல சமாசத்தை சொல்லச்சாவே முதல்ல வந்து அவிபவத்தை சொல்லு, அப்புறம் தத்புருஷ சொல்லிட்டு தந்தம் சொல்லிட்டு அப்புறம் தான் பகுபிரீஹி சொல்றாரு. ஏன்னா எங்கெங்கெல்லாம் இந்த சமாசங்களுக்கெல்லாம் சூத்திரத்தை சொல்லிட்டு கடைசியா எந்தெந்த சமாசங்கள்லாம் இந்த வாக்கியத்தில் அடங்கலையோ அதெல்லாம் பகுவிரீகில சேஷோ பகுவிரீகின்னு சொல்லிட்டு கடைசியில் அங்கே படிக்க கணத்துல வாஸ்தவம் தான் அது. ஆனா அதான் இதுக்கெல்லாம் சூத்திரங்கள் விதிச்சிருக்கா. இந்த இந்த இதுக்கு தான் துத்தியா வரும். நம்ம அதிலே பார்த்தோம் ஸ்ருதா ஸ்ருத பதித்தா அந்த மாதிரி இதுக்கு தான் திருத்தியா வரும் தத்புருஷம் வரும் அப்படின்னு விதிச்சுட்டா. அதுக்கப்புறம் விதிக்காத மீதி எல்லாத்துக்கும் பகுவிரீகி சொல்லிடணும். ஆனா எனக்கு என்ன காரணம்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா சாஸ்திர கிரந்தங்கள்லாம் கூட சாதாரணமா தத்புருஷத்தை விட்டுட்டு பகுவிரீகி தான் அவ ஆதரிக்கிறா. முக்காவாசி இடத்துக்கு பகுவிரீகில தான் அர்த்தம் பண்றா. அது அது எனக்கு என்னன்னு தெரியல. அதுக்கு எனக்கு அவ்வளோ இப்போ கரெக்டா சொல்ல தெரியல எதுனாலன்னு அது. ஆனா நியாயசாஸ்திர கிரந்தங்களா இருக்கட்டும், வியாகரணத்தையா இருக்கட்டும், அப்போ எங்கேயாவது தத்புருஷ ஆதரிச்சான்னா பகுவிரீகியை கண்டிச்சுட்டு அப்போ அதுக்கு எங்கேயோ ரொம்ப அர்த்தம் வந்து அங்க இதுக்கு அவருக்கு இதுக்கு தாத்பரியம் இருக்காதுன்னு சொல்லி அப்போ அங்க அப்படி சொல்றாளே தவிர பிராயः பகுவிரீகி ஆதரிக்கிறா. अतः तादृशप्रयोगः औचित्यमाह. அதனால அந்த பகுவிரீகிக்கு अतः एव वैयाकरणानां समयः अस्ति न कर्मधारयात् तत्वर्थीयः बहुव्रीहिश्चेत् अर्थप्रतिपत्तिकरः इति. அதான் இது ஏதோ வாக்கியம் சொல்ற போற. இது நான் கேள்விப்பட்டதில்லை. அதையே வையாகரணானாம் சமயம் அஸ்தி. அதான் வையாகரணாவோட இது இருக்கு. சமயம்னா அவளோட மதம் இப்படி இருக்கு. என்னன்னா ந கர்மதாரையாத் மத்வர்த்தியா பகுவிரீஹிச்சேத் அர்த்த பிரதிபத்திகரஹ. கர்மதாரியங்கள் அதான் கர்மதாரியங்கள் தத்புருஷம் அதெல்லாம் சொல்றதுல வந்து அந்த அர்த்தத்தை மத்வர்த்தியா நாங்கள்லாம் அந்த அர்த்தத்தை ஆசிரியச்சுவா கிடையாது. பகுவிரீஹிச்சேத் அர்த்த பிரதிபத்திகரா பகுவிரீஹியா இருந்தால் அதுக்கு அர்த்த பிரதிபத்தி சுலபமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றா போல் இருக்கு. ஏதோ என்ன ஏதோ அவ வாக்கியம் சொல்றா இது. அதான் ஏகையா விருத்தியா இஷ்டார்த்தா லப்தச்சேத் தத்ர விருத்தித்வயம் ந கல்பனீயம் இது வாக்கியஸ்ய அபிப்பிராயம். அதான் ஏகையா விருத்தியா இஷ்டார்த்தா. அதான் நம்மளுக்கு ஒரே ஒரு விருத்தினால இஷ்டார்த்தம் இஷ்டமான அர்த்தங்கள் இப்போ பகுவிரி சமாசத்தினாலே கிடைச்சிடுத்து. லப்தச்சேத் தத்ர விருத்தித்வயம் ந கல்பனியம். ரெண்டாவது ஒரு விருத்தித்வயம் இங்க கீழே வந்து தத்புருஷமும் அங்க தத்தித விருத்தியும் கல்பிச்சாலே அப்படி கல்பிக்க வேண்டிய அவசியம் வேண்டியதில்லை. இது வாக்கியஸ்ய அபிப்பிராயः அப்படின்னு. किन्तु अस्य समयस्य अनित्यत्वाङ्गीकारात् पूर्वोक्त प्रयोगद्वयमपि समर्थ्यते. அதான் இந்த வாக்கியங்கள்லாம் ஏதோ யாரோ சொன்ன
யார் சொன்ன வாக்கியம்னு தெரியல இது. அதான் ஏதோ சிஷ்டாச்சாரம் இருக்கு. ஆனா சாஸ்திரத்துல இப்படிதான் பண்றா. வையாகரணால் ஒண்டி பண்றது இல்ல, நையாயிக்காலும் அப்படிதான் பண்றா. சாதாரணமா அந்த பகுவிரீகிக்கு தான் இது கொடுக்குறா பிராதானியத்தை. அதான் இதுனா இப்போ விருத்தி துவயம் கல்பிக்க வேண்டியதா போயிடும் போல இருக்கு. அது எனக்கே இத்தனை நாள் அது என்ன காரணம்னு தெரியாது. இப்போ இதுலதான் ஏதோ சொல்லிருக்கா, இதனாலயா இருக்கலாம் போல் இருக்கு. அதனால அனித்தியத்துவம் அங்கீகாரம். அதனால இந்த வாக்கியத்துக்கு வந்து ரொம்ப பிராதானியம் கொடுக்காதனால அனித்தியத்துவம். அது ஒன்றும் நிச்சயம் கிடையாது. அது அது யார் சொன்ன வாக்கியமோ தெரியல. அதனால அது அனித்தியத்துவ அங்கீகாரா பூர்வோக்த பிரயோகத்வயம் அப்படி சமர்த்தியத்தை. அதனால ரெண்டு பிரயோகமும் சாதுதான். ஆனா லாகவும் கௌரவம் ஏதோ பார்க்கறா இது ரெண்டுத்துல. அது ஏக விருத்தினாலே அர்த்தம் கிடைக்கும் போது விருத்தி துவயத்துல எனக்கு கல்பிக்கணும்னு அந்த லாகவ கௌரவ பாவத்தினால அதுக்கு வந்து இவா சாஸ்திரங்கள்லாம் இது பண்றாளோ அந்த மாதிரி இருக்கும் போது கிடைக்கும். இதுக்கப்புறம் அர்த்தவத் சமாசா. இது ஸ்பஷ்டம். அர்த்தவத் சமாசா எல்லா சமஸ்த பதங்களுமே அர்த்தத்தினோட தான் இருக்கும். எதுவுமே அர்த்தம் இல்லாத இருக்காது. அதனால அர்த்தம் அனுசரித்திய விக்கிரக வாக்கியம் வகுது. அதனால ஏற்கனவே எல்லாமே சொன்னதுதான். அர்த்தத்தை பார்த்து தான் நம்ம விக்கிரக வாக்கியம் சொல்ல முடியும், அது எந்த சமாசம்னு. அதனால அவருக்கு பகுரீகம் வருதா கர்மதாரியம் வருதா எல்லாம் அர்த்தத்தை குறித்து அர்த்த தாத்பரியம் வக்திரு தாத்பரியம் எந்த அர்த்தத்தில் இருக்கோ அந்த அதை வச்சுட்டு அர்த்தத்தை விக்கிரகத்தை சொல்லணும். அர்த்தம் அனுசரித்திய விக்கிரக வாக்கியம் வக்தவியம் சமாசஸ்ட நிச்சயத்தவியா. அதை வச்சுன்னு சமாசமும் எந்த சமாசம்னு துந்துமா தத்புருஷமா கர்மதாரியமா நம்ம நிச்சயம் பண்ணிக்கணும். லோகநாதா இத்தியாது துவயோஹோ அர்த்தயோஹோ பிரதீதி சம்பவதி. லோகநாதகான்ற இடத்துல ரெண்டு அர்த்தங்கள் வரும். லோகஸ்யநாதா லோகத்துக்கெல்லாம் நாதன் அப்படின்னு தத்புருஷம் ஷஷ்டி தத்புருஷம் வருமோ ராஜா இத்தியர்த்தா. இல்லாட்டா லோகா நாதா எஸ்எஸ்ஹா. இந்த லோகங்கள் வந்து யாருக்கு ராஜாவாக இருக்கோ யாருக்கு நாதனாக இருக்கோ சுவாமியாக இருக்கோ அப்படின்னா பிக்ஷுகா பகுவிரீகி லோகநாதா அப்படின்னு சொல்லலாம். பிச்சைக்காரனுக்கு வந்து லோகம்தான் நாதன் சுவாமி. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் லோகத்துல எல்லாருக்கிட்டையும் போய் கையேந்தி இருக்கிறதுனால அவன் ஆசிரியிருக்கிறதுனால எல்லாரையும் ஆசிரியிருக்கிறதுனால மொத்த பேரும் அவனுக்கு ராஜா. அப்போ மொத்த பேரும் அவனுக்கு லோகநாதன். ஆனால் லோகநாதா இவன் எஸ்ய சஹா லோகா நாதா எஸ்ய சஹா பிக்ஷுகா இந்த இடத்துல. அதனால ரெண்டு அர்த்தம் வருதுனால ஏதாதிருஷ்டஸ்தலே பிரகரணம் விசேஷம் வா பரிசீலிய. இந்த பிரகரணத்தை அனுசரித்து எந்த பிரகரணத்தை சொல்றதோ பிரகரணத்தை அனுசரித்து பரிசீலிய விக்கிரக வாக்கியம் வக்தவியா. சமஸ்தம் பதம் வாக்கியஸ்ய அவயவபூதம் சதேவ அபிப்ரேதமர்த்தம் போதயதி நது ஸ்வதந்திரதையா இதி து ந விஸ்மர்த்தவ்யம். அதனால சமஸ்த பதம் வாக்கியம் அவயவபூதம் சதேவ. இந்த சமஸ்த பதங்கள் இருக்கு, அது அந்த அவயவபூதங்களோட அர்த்தத்தை வச்சுட்டு தான் அர்த்தத்தை சொல்லும். சுதந்திரமா தானே ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லிடாது. அந்த விக்கிரக வாக்கியத்துல எப்படி சொல்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அர்த்தம். அது ஒருவேளை அஸ்வபதம் ஸ்வபதம் விக்கிரகமா இருக்கலாம். இருந்தாலும் அந்த விக்கிரக வாக்கியத்துக்கு தகுந்தாப்புல தான் இந்த சமஸ்தபதம் அர்த்தத்தை குறிக்குமே தவிர சுதந்திரமாக அது அர்த்தத்தை சொல்லாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். விஸ்மர்த்தவியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தீர்க்கே சமஸ்தபதே விக்கிரகா தீர்க்கே சமஸ்தபதே त्रिचतुराणि पञ्चशानि ततोप्यधिकानि अपि पदानि अन्तर्भूतानि भवन्ति तत्र विग्रहः इत्थं प्रदर्शनीयः। यथा वागर्थप्रतिपत्तये वाक्च अर्थश्च वागर्थौ वागर्थयोः प्रतिपत्तिः वागर्थप्रतिपत्तिः तस्मै वागर्थप्रतिपत्तये. தீர்க்கே சமஸ்தபதே அப்படின்னா ரொம்ப சமஸ்தபதம் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். இப்போ ஒரு 2-3 லைனுக்கெல்லாம் ஒரே பதமா சொல்லுவா. இந்த காதம்பரி கிரந்தங்கள்லாம் அவர்லாம் அப்படியே ரொம்ப ஒரே பதமே ஒரு பக்கத்துக்குலாம் இருக்குன்னு
இருக்குது. அது மாதிரி சமஸ்த பதத்தை மொத்தமாவே சமஸ்த வாக்கியமாவே அப்படியே எழுதிட்டே போகுது ஒரே பதத்தை. அப்படியே பெருசா சமஸ்த பதமா எக்கச்சக்க பதம் இருக்கும். அதுதான் தீர்க்கே சமஸ்த பெருசா இருக்கிற சமஸ்த பதம் திரிச்சத்துரான 3 4 இல்லாட்டா 5 6 இல்லாட்டா அதுக்கு மேல இருக்கிற சமஸ்த பதங்கள்லாம் அப்படி பதானி அந்தர்பூதானி பவந்தி. அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க பதங்களும் ஒரே சமஸ்த பதங்கள்ல இருக்கலாம். தத்த விக்கிரகா இத்தம் பிரதர்ஷனியா விக்கிரகங்கள்லாம் இப்படி சொல்லணும். யதா வாகர்த்த பிரதிபத்தையன்னு பதத்துக்கு வாக்ச அர்த்தச்ச வாகர்த்தோ, அப்புறம் வாகர்த்தயோகோ பிரதிபத்தி வாகர்த்த தான். இப்போ சமஸ்த பதங்கள் முன்னாடியே சொன்னாரு. பிரதமாந்தத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுபடியே மேல மேல போகணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்காக எந்தெந்த பதத்துக்கெல்லாம் சமஸ்த பதம் சொல்லிகிட்டே வர முடியுமோ அதுக்கெல்லாம் தனித்தனியா சொல்லிட்டு அதுக்கு அர்த்த பதத்தினோட 2 பதம் சொல்லிட்டு அந்த 2 பதத்தினோட 3 பதம் அப்படியே சேர்த்துட்டே போகணும்னு சொல்றேன். அப்புறம் வாக்ச அர்த்தச்ச வாகர்த்தோ வாகர்த்தயோகோ பிரதிபத்தி வாகர்த்த பிரதிபத்தி தஸ்யை வாகர்த்த பிரதிபத்தையே இந்த மாதிரி சொல்லணும். யதாவா பிரதம கக்ஷா பாட்டிய புஸ்தகம் அப்படின்னு இருக்கு. பிரதம கக்ஷா பாட்டிய புஸ்தகம்னு சமஸ்த பதம். பிரதம கக்ஷா பாட்டிய புஸ்தகம் இருக்கு. பிரதமா கக்ஷா பிரதம கக்ஷா பாட்டியம் ச புஸ்தகம் ச பாட்டிய புஸ்தகம். அப்புறம் இப்படி சொல்லலாம். முதல் 2 பதம் 2 பதம், அப்புறம் அந்த 2 பதத்துக்கும் விக்கிரகத்தை வச்சுட்டு திருப்பி சமஸ்த பதத்தை கற்று வச்சு அந்த 2 சமஸ்த பதத்தையும் சமஸ்த பதமா திருப்பி சேர்க்கணும். பிரதம கக்ஷாயாக பாட்டிய புஸ்தகம் பிரதம கக்ஷா பாட்டிய புஸ்தகம் அப்படின்னு இந்த மாதிரி தனித்தனியா விக்கிரகத்தை சொல்லிதான் சொல்லணுமே தவிர சேர்ந்து சொல்லக்கூடாது. அத்தः யுகபதேவ சர்வைஹி பதைஹி சமாசः ந வக்தவ்யம். அதனால ஒரே சமயத்திலே எல்லா யுகபதேவன்னா ஒரே சமயத்திலே எல்லா பதத்துக்கும் சமாசம் சொல்லக்கூடாது. தனித்தனியா எங்கெங்கெல்லாம் பிரிக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் விக்கிரகம் சொல்லி தனித்தனியா சொல்லணும். துவந்துவ சமாசம் வினா துவந்துவ சமாசத்துல மாத்திரம் ஏன்னா சேர்ந்து சொல்லணும். ஏன்னா அது மொத்தத்துக்கும் சேர்த்து அர்த்தம் ஒரே அர்த்தம் சொல்ல போறோம். ராமஸ்ட கிருஷ்ணஸ்ட குருஷ்ட ராமகிருஷ்ண குரவஹா அப்படின்னு அங்க சேர்த்தே சொல்லணும். துவந்தத்துக்கு மாத்திரம். மீதி எல்லாத்துக்கும் தனித்தனியா சொல்லி அப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரே சமஸ்த பதமா ஆக்கணும் அப்படின்னு அதுக்கு. அப்புறம் பிராதி சமாசா பிராதி சமாசா தத்புருஷா பகுவிரீஹிச்சாபி. பிராதி சமாசம் 2 இருக்கு. தத்புருஷத்தையும் இருக்கு பகுவிரீஹிலையும் இருக்கு. அதான் பார்த்துருக்கோம். பிராதி தத்புருஷம் பிராதி பகுவிரீஹின்னு 2 பார்த்தோம். யதா பிராதி தத்புருஷா போஜனஹ ஜனஹ சோபனஹ ஜனஹ சுஜனஹ பிரகதஹ ஆச்சாரியः प्राचार्यः प्रादि बहुव्रीहि शोभनः गंधः यस्य सः सुगंधिः. இது கந்தி சப்தத்துக்கு அங்க நியமம் பார்த்தோம். கந்திஹின்றது இகாராந்தமா மாறிடும். அதனால அது துர்கதா மேதா எஸ்ய சஹ துர்மேதாஹ நிர்கதா கருணா யஸ்மாத் சஹ. இது பிராதி சமாசங்கள் இப்பதான் பார்த்தோம். நிஷ்கருணः निर्दयं निष्करुणः இந்த மாதிரிலாம். अतः अर्थं परिशील्य சூக்ஷ்மேக்ஷிகையா வேதः அவகந்தவ்யः. அதனால இது எந்த பிராதி சமாசங்கள்னு சூக்ஷ்மமா இருக்கும் இது. அதனால இது பிராதி தத்புருஷமா பகுவிரீகியான்னு அந்த பிராதியில அர்த்தத்துக்கு அனுசரிச்சு அதான் எல்லாமே அர்த்தத்தை அனுசரிச்சு பார்க்கணும். அப்புறம் நஞ்சு நஞ்சும் தத்புருஷம் நஞ்சு தத்புருஷம் உண்டு. நஞ்சு பகுவிரீகி உண்டு. ந சந்தேகா அசந்தேகா இதெல்லாம் தத்புருஷம். ந விவாதா அவிவாதா. ஆனா நஞ்சு பகுவிரீகில அவித்தியமானஹா புத்திரஹா அபுத்திரஹா இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு தான் சமாசம் விக்கிரகம் சொல்லணும். அது தத்புருஷமா சொல்றதோ இல்ல பகுவிரீகா சொல்றதோ என்ன சொல்றதோ. அப்புறம் சமாசா சர்வோப்பி விகல்பேன். அப்புறம் இந்த சமாசம் சொல்றமே எல்லாமே விகல்பேனன்னு. விகல்பேனன்னு என்ன அர்த்தம்னா ஒரு சமாசம் சொல்றோம்னா சமாசமா தான் அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சமஸ்த பதமா தான் பிரயோகிக்கணும்னு ராஜபுருஷா சீதாபதின்றதுனா சீதாயாக பதின்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. சீதாபதி அப்படிதான் சேர்த்து சமஸ்த பதமா தான் சொல்லணும் அப்படின்றது நியமம் கிடையாது. அது விகல்பேன சமாசம் போகும். சமாசா சர்வோப்பி விகல்பேன பிரவர்த்ததே கேச்சன நித்திய சமாசாக சந்தி. சிலதெல்லாம் நித்திய சமாசங்கள் இருந்தால் அதுக்கு அப்படியே சமாசம். अतः रामः कृष्णश्च गच्छतः इति रामकृष्णौ गच्छतः रामः कृष्णः गच्छतः அப்படின்னு பிரயோகம் பண்ணலாம். இல்லாட்டா சமஸ்தம் பண்ணி ராமகிருஷ்ணனை
ராமகிருஷ்ணௌ கச்சதः அப்படின்னும் சொல்லலாம். இதிவா பிரயோக்தி அப்படின்னு ரெண்டு விதமா இதிவா விகல்பேன ரெண்டுமே சாது. எவமேவ ராஜ்ஞா தூதா திஷ்டதி, ராஜ்ஞா தூதா திஷ்டதி, ராஜாவுடைய தூதன் இருக்கான். நம்ம ராஜதூதா திஷ்டதி அப்படின்னும் பிரயோகம் பண்ணலாம். ரெண்டுமே சக்கியம். அதனால சமாசமே விகல்பேன தான் வரும். விகல்பேனன்னா என்ன அர்த்தம்? சமஸ்த பதமாகவும் பிரயோகம் பண்ணலாம், இல்லை வியஸ்த பதமாகவும் பிரயோகம் பண்ணலாம். அப்போ இப்போ கடைசியா இங்க வந்து சமாச சந்தி சந்தி சமாசயோகோ பேதா. என்னென்ன பேதங்கள்? இது வர்ண நிமித்தகா சந்தின்றது, சமாசம்ன்றது பத நிமித்தகம். ஒரு ரெண்டு அக்ஷரத்துக்கு வர்ணத்துக்கு நடுவில் ஆறுது சந்தி, ரெண்டு பதத்துக்கு நடுவில் ஆறுது சமாசம். வர்ணானாம் சம்மிதா சியாதேவ சம்மிதாயாம் சத்யாம் சந்திஹி நித்யா. வர்ணானாம் சம்மிதா சியாதேவ, வர்ணங்கள் சம்மிதமாக இருந்தால் அங்க சந்தி கண்டிப்பாக வரும். சமாசே பதயோகோ பதானாம் வா பரஸ்பர அன்வயா சியாதேவ. ரெண்டு பதங்களுக்கு நடுவுல அன்வயம் இருந்தால் மாத்திரம்தான் சமாசம் வரும். சந்திஹி பதே பதமத்தியே சமாசேச்ச பவதி. சந்திக்கு வந்து ஒரு பதத்துக்கு நடுவுலயே வரலாம், இல்ல ரெண்டு பதத்துக்கு நடுவுல ரெண்டு பதங்கள் சேர்ற இடத்துல வரலாம், இல்ல சந்தி சந்தி சமாசேஷு சந்தி நித்யா. சமாசத்துல கண்டிப்பா சந்தி வந்தே தீரும். அதனால சமாசத்துல சந்தி கண்டிப்பா இருக்கும். அது சுபந்தயோகோ சமாசா. சமாசம் எங்க வரும்னா ரெண்டு சுபந்த பதங்களுக்கு நடுவுல. கொச்சிதேவ பதம் அப்படி நிமித்தத்வேன ஆசிரியத்தே. சில இடத்துல பதம் அப்படி ஒரு பதத்துக்குள்ளேயே சமாசம் நிமித்தத்வேன, ஏதாவது ஒரு பக்கத்துல நிமித்தம் இருந்தால் அப்ப சந்தி வரும். ஏதாவது ஒரு நிமித்தம் இருந்தால்தான் சந்தி வரும், அப்படி சொல்லணும். நிமித்தம் இருந்தால் சந்தி வரும். ஆனா இங்க சமாசம்ன்றது விகல்பேன பிரவர்த்தது. சமாசம்ன்றது விகல்பம் கடைசியா பார்த்தோம். அல்ல சமாசம் சொல்லிதான் ஆகணும் இல்லை, ஆனா சந்தி கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் நிமித்தம் இருக்கோ அங்கெல்லாம் பண்ணியே தீரணும் சந்தி. சமாசத்தை பண்ணணும்னு இது கிடையாது, நியமம் கிடையாது. அது விகல்பேன அப்படின்னு சொல்றேன். இது வரைக்கும் இதம் அவதேயம்னு, இது வரைக்கும் சந்தியோட இதெல்லாம் பார்த்தாச்சு. இதோட கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணம்.